நகைச்சுவை நடிகர் மதன் பாப் இன்று காலமானார். மதன் பாப் இசைக்கலைஞராக அசத்தியவர். AR ரகுமானும் மதன் பாபின் இசை குழுவில் வாசித்திருக்கிறார். பாக்ஸிங் விளையாட்டு வீரராகவும் இருந்திருக்கிறார் மதன் பாப். நடிகர் மதன் பாபுவை நாம் காமெடி கதாபாத்திரங்களில் தான் ரசித்து பார்த்திருப்போம். அவரது நகைச்சுவையும் தனித்துவமான சிரிப்பும் அனைவருக்கும் பிடித்தமானது. எக்கச்சக்கமான காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியிருக்கிறார் மதன் பாபு. நகைச்சுவை நடிகர்களில் இசையமைக்க தெரிந்தவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் மியூசிக் ட்ரூப் வைத்திருந்த போது இவருடன் இளையராஜா, கங்கை அமரன் ஆகியோர் பணியாற்றி உள்ளனர். மேலும் AR ரகுமான் மதன் பாப் குழுவில் கீபோர்டு வாசித்திருக்கிறார். இதை ஒரு படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் AR ரகுமானே கூறியிருந்தார். தனது குரு என மதன் பாப் பற்றி குறிப்பிட்டு சொல்லி இருந்தார் AR ரகுமான். ஒரு காலத்தில் பாக்ஸராகவும் இருந்திருக்கிறார். சென்னையில் கொடிகட்டி பறந்த சார்பாட்டா பரம்பரை பாக்ஸிங் டீமில் இவரும் ஒருவர். ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சார்பாட்டா பரம்பரை படத்தில் இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் மதன் பாபுவின் கோச்சுகள் தான். மதன் பாபுவின் உண்மையான பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் நடிப்பதற்கு முன்பு இசை கலைஞராக பயணித்து வந்த போது இசை ட்ரூப் வைத்திருந்திருக்கிறார். அதில் தன் தம்பியுடன் பணியாற்றும் போது மதனன் பாபு ட்ரூப் என்று பெயர் வைத்திருந்திருக்கிறார். அதன் பிறகுதான் இவரை அனைவரும் மதன் பாபு என கூப்பிட ஆரம்பித்தனர். இவர் ஆரம்ப காலத்தில் இசை ட்ரூப் வைத்திருந்த போது இவருடன் இளையராஜா, கங்கை அமரன் உள்ளிட்டோரும் சேர்ந்து பணியாற்றியிருக்கிறார்கள். மேலும் AR ரகுமான் இவர்களது குழுவில் கீபோர்டு வாசித்திருக்கிறார். தென்னிந்திய சினிமாக்களில் பல விளம்பரங்களுக்கு இசை அமைத்திருக்கிறார் மதன் பாப். விளம்பரங்களுக்கு மட்டுமல்ல, நாடகங்கள், மேடை நாடகங்கள், கச்சேரிகளுக்கும் கூட இவரது ட்ரூப் இசை அமைத்துள்ளது. கடந்த 1984 ஆண்டு வெளியான நீங்கள் கேட்டவை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து வானமே எல்லை, தேவர் மகன், நம்மவர், மகளிர் மட்டும், சதி லீலாவதி, பூவே உனக்காக, நேருக்கு நேர், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என பல சூப்பர் ஹிட் படங்களிலும் நடித்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மதன் பாபு காலமானார். அவரது உடல் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் குடும்பத்தினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். மதன் பாபின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் 1950 ஆண்டு சென்னையில் பிறந்தவர். இவரது குடும்பத்தில் இவர் 8வது குழந்தை. இவர் சினிமாவுக்கு வந்த பிறகுதான் தன்னுடைய பெயரை மதன் பாப் என மாற்றிக்கொண்டார். இவர் சினிமாவில் நடிகனானதே ஒரு விபத்து தானாம். இவருக்கு இசையின் மீதுதான் ஆர்வம் இருந்துள்ளது. இசையமைப்பாளராக வேண்டும் என்கின்ற கனவோடு இருந்த இவர் MS விஸ்வநாதனிடம் பணியாற்றியிருக்கிறார். நடிகர் மதன் பாபை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது பாலச்சந்தர் தான். அவர் இயக்கிய நீங்கள் கேட்டவை படத்தின் மூலம்தான் அவர் அறிமுகமானார். அவரது நடிப்புக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்ததை அடுத்து காமெடி வேடங்களை ஏற்று நடிக்க தொடங்கினார். இவரது நடிப்பை விட இவரை ஃபேமஸ் ஆக்கியது அவரின் சிரிப்பு தான். இவருடைய தனித்துவமான சிரிப்புக்கென தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறது. நடிகர் மதன் பாப் ஒரு காலத்தில் ஹெவி வெயிட் பாக்ஸராகவும் இருந்திருக்கிறார். ஆக சார்பாட்டா பரம்பரையில் இவரும் ஒருவர். இதை ஒருமுறை இயக்குனர் ரஞ்சித்திடமே கூறியிருக்கிறார் மதன் பாப். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ரஞ்சித், இது தெரிந்திருந்தால் உங்களையும் சார்பாட்டா படத்தில் நடிக்க வைத்திருப்பேன் என சொல்லியிருக்கிறார். உடல் நலனிலும் கவனம் செலுத்திய மதன் பாப் உடலை ஃபிட்டாக வைத்திருக்க ஜிம்முக்கு எப்போதும் சென்று ரெகுலராக ஒர்க் அவுட் செய்வாராம். நடிகர் மதன் பாப் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு வில்லனாக நடிக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்திருக்கிறது. ஆனால் அவரின் அந்த கடைசி ஆசை நிறைவேறாமலே போய்விட்டது. அவர் தன்னுடைய 71வது வயதில் புற்றுநோய் பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார். அவரின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது. அவர் மறைந்தாலும் அவரது சிரிப்பு என்றென்றும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும்.